I am right now at the Music Academy. Where else? The canteen. Concert is going on, and guess who? It's Ranjini and Gayatri. So there's a huge crowd. The parking lot is full, and there are lots of people sitting in the canteen waiting to have a quick bite and the filter coffee. So I am going to just now talk to Shri Mint Padmanabhan, who runs this canteen here in the Music Academy. இந்த கேண்டீன் நடத்துகிற அனுபவத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அனுபவம்ன்றது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படின்னா கல்யாண வேலைக்கும் இந்த கேன்டீன் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். கல்யாண வேலையில் ஒரு 200 பேர் 300 பேர் 500 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கும். இதில் எக்ஸ்பெக்டிங் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன ஐட்டம் பண்ணலாம்ன்றதுக்கு ரெடியாகவே நம்ம இருக்கணும். சரி, இப்போ உங்ககிட்ட நீங்கள் எவ்வளவோ ஐட்டம்ஸ் பண்ணுறேன், எந்த ஐட்டம் ரொம்ப எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான்னு உங்களுக்கு தோன்றுறது? விரும்பி சாப்பிட்றா அப்படின்றது மெயின் இந்த அரிசி உப்புமா ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். அப்புறம் பரோட்டா, இந்த சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய சாப்பிட்றா. மசால் தோசை நிறைய சாப்பிட்றான். சார், நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன், எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஹேவிங் த ராகி தோசை, எக்ஸலன்ட். என்ன சொல்கிறேன் எஸ்எல், நீங்கள் சொல்லுங்க. ராகி தோசைன்னு சொல்றதா இல்லை நெய் தோசைன்னு சொல்றதான்னு தெரியல. ஆமாம், ரெண்டு இது காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். சட்னி, ஒரு கிரீன் சட்னி, ஒரு ஒயிட் சட்னி, ஒரு சாம்பார். நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது பரோட்டா அண்ட் குருமா. அட, இங்கே பரத்வாஜ் ராமன் வீணா ஆர்டிஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறான்னு கேட்போம். எக்ஸலன்ட் பரோட்டா. இந்த மாதிரி பரோட்டா யூஸ்வலாக கல்யாணத்தில் தான் கிடைக்கும். இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணோம் இந்த மாதிரி பரோட்டா குருமா கிடைக்கணும்னா. ஆஹா, ஃப்ரெஷ்ஷாக அரிசி உப்புமா கொடுக்குறாரு மாமா. வாழைக்காய் பஜ்ஜி பிரமாதமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக மசால் தோசை வந்திருக்கு. சரி, மசாலா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பா, தோசை பெருசாக இருக்குப்பா. I highly recommend this dosai. Not necessarily masala dosai, plain dosai is very nice. ஆனா எல்லாத்தையும் விட ராகி தோசையை மிஸ் பண்ணாதீங்க. காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப ஒன்றா இருக்கு. அப்படியா? ஐ லைக் வெரி மச். காஃபிக்காகவே டெய்லி வரோம் இங்கே. அப்படியா? கச்சேரி கேட்குறீங்களா? கச்சேரி கேட்போம். வயிறுக்கு வேணும், காதுக்கு வேணும், வயிற்றுக்கு வேணுமே.